கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து, புகைமூட்டத்தால் பொதுமக்கள் அவதி. கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான வெள்ளலூரில் 650 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் 253 ஏக்கர் பரப்பளவில் குப்பை கொட்டப்படுகிறது. குப்பை கிடங்கு வளாகத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தீ பிடித்தது. இந்த தீயை 3 நாட்களுக்கு மேலாக போராடி தீயணைப்புத்துறை அணைத்தனர். இந்த ஆண்டு அதுபோன்ற தீ விபத்து ஏற்படாமல் இருக்க மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருந்தபோதிலும் நேற்று பிற்பகல் குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. அப்பொழுது பொதுமக்கள் அவதி அடைந்தனர். தீ விபத்து குறித்து அறிந்தும் வெள்ளலூர் குப்பை கிடங்கு வளாகத்தில் தற்காலிக தீயணைப்பு நிலையத்திலிருந்து வாகனம் மூலம் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இது தவிர கோவை தெற்கு தீயணைப்பு நிலையம், பீளமேடு, கணபதி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட 7 இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணி நடந்தது. தீ விபத்து ஏற்பட்டது குறித்து தகவல் அறிந்து மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உட்பட அதிகாரிகள் பலரும் குப்பை கிடங்கிற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். மேலும் தீயை அணைக்கும் பணிகளை துரிதப்படுத்தினர். இதுகுறித்து ஆணையாளர் குரு பிரபாகரன் கூறும்போது, வெள்ளலூர் கிடங்கில் சுமார் 3 ஏக்கர் தரப்பில் குவிந்திருந்த குப்பைகளால் நேற்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தீயணைக்கும் பணிகள் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. தீயணைக்கும் பணியை தீயணைப்பு வாகனங்கள், 30க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டு தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர் என்றார். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தீ விபத்து ஏற்படுவது வழக்கமான நிகழ்வாக மாறிவிட்டது. இந்த குப்பை கிடங்கை சுற்றி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஏற்படும் தீ விபத்தால் உண்டாகும் புகையால் ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும், புகைமூட்டத்தால் மகாலிங்கபுரம், கோணவாய்க்கன் பாளையம், வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் காற்று மாசுபடுவதுடன் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். எனவே குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகளை பயோ-19 முறையில் விரைந்து அழித்து குப்பை கிடங்கு பிரச்சனையை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கூறினர்.